ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு மோர் ஒரு சொட்டு கூட இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக ஒரு நிமிஷத்தில் நம்மளுக்கு எப்படி வீட்டில் தயிர் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஒரு பேக்கெட் பால் எடுத்திருக்கேங்க, 1/2 லிட்டர் பேக்கெட்டு. அதை பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் அதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன். இதில் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்ல ஆசைப்படுறேங்க. இப்போ பொதுவாக பால் பேக்கெட் கவர் கட் பண்ணும்போது இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அந்த சின்ன துண்டை வெட்டி தனியாக போட்டிங்கன்னா குப்பையில் சரியாக டீகம்போஸ் ஆகாது. அது மேற்கொண்டு நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸை தாங்க கிளப்பி விடும். அதனால் பால் பேக்கெட் கட் பண்ணும்போது மட்டும் இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. பால் இப்போ நான் சூடு பண்ண ஆரம்பிக்க போகிறேன். நம்ம செய்ய போகிற தயிர் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மோர் சொட்டு ஒரு சொட்டு கூட இல்லாமல் நம்ம இதை செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் நம்மளுக்கு வீட்டில் கெட்டி தயிர் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுற அவகாசம் ஒரு 8லிருந்து 9 மணி நேரம். பால் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா காஞ்சிட்ருக்க ஆரம்பித்தாச்சு. இது பொங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். பொங்கினக்கப்புறம் ஃப்ளேமை அணைக்காமல் ஒரு கரண்டியை போட்டுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. 1/2 லிட்டர் பால் தண்ணி எல்லாம் வற்றி பாதி ஆனக்கப்புறம் நம்ம ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நம்ம தயிர் செய்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், பாதி அளவுக்கு பால் வந்தாச்சு, நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், நான் திருப்பியும் கிளறி விடுறேன். பால் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இந்த திக்னஸ் தான் நம்மளுக்கு தயிரை நல்ல கெட்டியாக கடையில் கிடைக்கிற தயிர் மாதிரி கொடுக்க போகுது. இப்போ பாருங்கள், பால் ரெடி. பால் நல்லா ஆற விடணுங்க. அதாவது ஃபுல்லாக அந்த ஹீட்டு போகாமல் கை வைக்கிற சூடு இருக்கணும். நம்ம கை விரல் உள்ளே விட்டு பார்த்தா அந்த சூடு இதமாகவும் பொறுக்கிற சூட்டளவு இருந்தால் போதும். அந்த சூடு கண்டிப்பாக தயிர் செய்கிறதுக்கு தேவை. இப்போ பாருங்கள், நான் ஒரு 3 கப் வச்சுருக்கேன். எல்லா கப்லேயும் இந்த பாலை சேர்த்துக்க போகிறேன். இதை எப்படி தயிராக்கலாம், எந்த பொருட்களை சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். அவ்வளோதான். பால் ஊற்றியாச்சு. பால் நல்லா கொஞ்சம் சூட்டில் தாங்க இருக்குது, லூக்வார்மாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு பவுலில் காஞ்ச மிளகா காம்பை கில்லாமல் 2 போட்டு வைக்க போகிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா காம்போடு போடுங்க. காம்பை கிள்ளி சேர்க்கும் போது என்ன ஆகிடும்னா தயிர் திரண்டு வர்ற டைம் அந்த மிளகாவில் இருக்க காரம் இறங்கிடும். அதனால் காம்பை கில்லாமல் போட்டுக்கலாம். இப்போ என்னோட வெள்ளி வளையல் இல்லை நம்ம குழந்தைங்களோட வெள்ளி கொலுசு இல்லை வெள்ளி சாமா, ஏதாவது ஃப்ளாட்டாக இருக்க வெள்ளி காயின் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இது இப்போது நம்ம ஓவர் நைட் இப்படியே வச்சிடலாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் செஞ்ச கெட்டி தயிர் ரெடி. தண்ணி எதுவுமே இல்லை பார்த்துக்கோங்க, நல்லா ரெடியாக இருக்குது. உங்களுக்கு ஆட்டும் போதே தெரியுது பாருங்கள் எந்த அளவுக்கு தயிர் கெட்டியாக வந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க. இந்த தயிரை இப்போ நான் ஸ்கூப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல கெட்டியாக எப்படி வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கிற பட்சத்தில் நம்மளோட நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலோட கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக இதை பற்றின ஃபீட்பேக்கை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். இந்த தயிரை நம்ம பசங்களுக்கு சாப்பாட்டில் சேர்த்து கொடுக்கும்போது அவங்க இன்னுமே நல்ல ப்ரோபயோட்டிக் ஜாஸ்தியாக இருக்கும் உடம்புல. இப்போ பாருங்கள், ஒரு சின்ன டிப்பு, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போது. நான் சேப்பங்கிழங்கு 2 விசிலில் வேக வச்சு எடுத்திருக்கேன். சேப்பங்கிழங்கோட ஹெல்த் பெனிஃபிட் என்னென்னா, அது நம்ம உடம்புல இருக்கிற நரம்பு அப்புறம் தசை வளர்ச்சியை நல்ல சத்தோடு வச்சுக்கும். அதுதான் அதோட மெயின் பெனிஃபிட்டே. நிறையா பேருக்கு இந்த சேப்பங்கிழங்கு பிசு பிசுன்னு ஆகிடும் வறுக்கும்போது.
அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி நான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, சேப்பங்கிழங்க உரிச்சக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அதை ஆற விட்டுடணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இந்த 2 ஸ்பூன் எண்ணெயில் தான் நம்ம சேப்பங்கிழங்கு வறுக்க போகிறோம். பொதுவாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக எண்ணெய் ஊற்றி சேப்பங்கிழங்கு ஃப்ரை பண்ணுவாங்க ரோஸ்ட் ஆகிறதுக்கு. அது தேவையில்லை. இந்த சேப்பங்கிழங்குகளுக்கு தேவையான காரப்பொடி சேர்த்துக்கிறேன், அதோட மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கடைசியாக டேஸ்ட்டுக்கு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த மசாலா எல்லாத்தையுமே கிழங்கோடு நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறோம். இப்படி பண்ணுறதுனால சேப்பங்கிழங்குல இருக்கிற அந்த பிசுபிசுப்பு தன்மை பார்த்திங்கன்னா கம்மி ஆகிடும். கம்மி ஆகும்போது நம்மளுக்கு கிழங்கு வறுக்கும் போது கிழங்கு தனித்தனியாக உருளைக்கிழங்கு வறுக்கிற மாதிரி தனித்தனியாக கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், பிசைஞ்சு வச்சாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம தவாவில் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். தவாவில் எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. இதனால் என்ன பெனிஃபிட்ஸ்னால், சேப்பங்கிழங்கு சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. டயட் கான்ஷியஸாக இருக்கவங்க, இல்லை எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தால் பிடிக்காதவங்க கூட இதை சாப்பிட்லாங்க. நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி முடித்தோன்னா நம்ம சேப்பங்கிழங்கு ஃப்ரை ரொம்ப கம்மியான ஆயிலில் ரெடி. இதை வீட்டில் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்கிறத நான் நம்புகிறேன். நான் இதோட சண்டே அன்னைக்கு போட போகிற வீடியோ இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதுங்க. வித்தியாசமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை தவறாமல் பார்த்துட்டே வாங்க. நம்ம சேனல் நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது வரைக்கும் ஸ்டே கனெக்டட், கீப் வாட்சிங். ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹாப்பி டிப்பிங்.